பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை இந்திய விளையாட்டு ஆணைய மைதானத்தில் மாவட்ட அளவிலான முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகள் தொடக்க விழா நடைபெற்றது. இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் எச்.எஸ். ஸ்ரீகாந்த், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எஸ். ராஜ்குமார், நிவேதா, எம். முருகன், எம். பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் எச்.எஸ். ஸ்ரீகாந்த், சட்டப்பேரவை உறுப்பினர்கள் எஸ். ராஜ்குமார், நிவேதா, எம். முருகன், எம். பன்னீர்செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்து பார்வையிட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த ராஜா வாய்க்கால் தரைப்பாலம் இடிந்து விழுந்ததால் பெரும் பரபரப்பு நிலவியது. இந்த விபத்து குறித்து நகராட்சி ஆணையர் முஸ்தபா, காவல்துறை கண்காணிப்பாளர் சுரேஷ் உள்ளிட்ட அதிகாரிகள் நேரில் ஆய்வு மேற்கொண்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த கூடலூர் கிராமத்தில் பழமை வாய்ந்த அருள்மிகு காமாட்சியம்மன் சமேத கைலாசநாதர் சுவாமி திருக்கோவிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு மூலவர் உற்சவருமான கைலாசநாதர் காமாட்சி அம்மன் சுவாமிக்கு பல்வேறு வகையான நறுமண பொருட்கள் கொண்டு சிறப்பு பூஜை செய்து பட்டாடை, தங்க நாக கவசம், தங்க ஆபரணங்கள் அணிவித்து அலங்காரம் செய்யப்பட்டது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் முழங்க திருக்கல்யாண உற்சவம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பூர் மாவட்டம் அனுப்பர் பாளையம் பகுதியை சேர்ந்த மாலை செல்வி என்பவர் திருப்பதியில் உள்ள தனது மகனை சந்தித்து விட்டு மீண்டும் வீடு திரும்ப சப்தகிரி விரைவு ரயிலில் சென்றுள்ளார். இந்நிலையில் ரயில் காட்பாடி கடந்து லத்தேரி அருகே சென்ற போது மாலை செல்வியை நோட்டமிட்ட மர்ம நபர் அவர் கழுத்தில் அணிந்திருந்த 3 சவரன் நகையை திருடி சென்றுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த அவர் இது குறித்து ஜோலார்பேட்டை ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வீட்டின் வெளியே விளையாடி கொண்டிருந்த 3 வயது குழந்தையை வெறிநாய் கடித்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் காயமடைந்த குழந்தையை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுபோன்ற அசம்பாவிதங்களை தடுக்கும் வகையில் வெறிநாய்களை கட்டுப்படுத்த வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை குரோம்பேட்டையில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 22,000 விநாயகர்களை கொண்டு மாபெரும் கண்காட்சி நடைபெற்றது. இதில் தங்கம், வெள்ளி, செம்பு, மரம், கண்ணாடி, தானியங்கள், பிளாஸ்டிக், ஃபைபர், கருங்கல் போன்ற பல்வேறு உலோகங்கள் மற்றும் பொருட்களால் செய்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த விநாயகர் கண்காட்சி 10 நாட்கள் நடைபெறுவதோடு பொதுமக்களுக்கு இலவசமாக அனுமதிக்கப்படுகிறது. விநாயகர் சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே மக்கள் குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் கொண்டாட்டம். என்னன்னு கேட்டிங்கன்னா நிறைய கொழுக்கட்டை, சக்கரை பொங்கல், அப்பம், அந்த மாதிரி நிறைய இதெல்லாம் பண்ணி குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க. குழந்தைங்க சின்ன சின்ன பிள்ளையாரை வச்சுட்டு தேரில் கட்டி இழுப்போம். நம்மலாம் சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு பிள்ளையாரை வச்சு தேரில் கட்டி இழுத்து தான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விநாயகர் ஒரு 22,000 விநாயகர் கண்காட்சி சார். இங்கே 22,000 விநாயகர் குரோம்பேட்டை ராதாநகர் அனுமார் கோயில் தெருவில் இங்கே கண்காட்சி நடந்துட்டுருக்கு சார். அனுமதி இலவசம். 27/8/2025 விநாயகர் சதுர்த்தியில் ஆரம்பித்து 7/9/2025 வரைக்கும் இருக்குது சார். இப்போ காலையில் மினிஸ்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சார். இன்றைக்கி நிறையா விஐபிஸ் தொடர்ந்து வராங்க சார். பிரசித்தி பெற்ற ஏலேலே சிங்க விநாயகர் கோவிலில் ரூபாய் 17 லட்சம் மதிப்புள்ள புதிய ரூபாய் நோட்டுகளால் கருவறை முழுவதும் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து சிறப்பு அலங்காரத்தில் காட்சியளித்த விநாயகரை ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். எடுத்துட்டீங்கள ஒரு போட்டோ எடுத்துட்டா வாங்க, இல்லை 12 மணி வாங்க, ஃப்ரீயாக எடுத்துட்டு போயிடும்.
அதேபோல் திருப்பத்தூர் மாவட்டம் கிருஷ்ணாபுரம் பகுதியில் விநாயகர் சதுர்த்தி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் 9 அடி உயர விநாயகர் சிலைக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை நடைபெற்றது. ராஜஸ்தான் மாநிலத்தை சேர்ந்த விஜய் என்பவர் கடலூர் மாவட்டம் திருப்பாதிரிப்புலியூரில் இனிப்பு கடை நடத்தி வருகிறார். கடந்த 18 வருடங்களாக கடையில் லட்டு பிள்ளையார் செய்து 3 நாட்கள் வைத்து அதனை பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்குவதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்த ஆண்டு விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு 73 கிலோ லட்டு செய்து கடையில் வைத்துள்ளார். இந்த லட்டு செய்ய 15 பேர் கொண்ட குழுவால் 32 கிலோ கடலை மாவு, 35 கிலோ சர்க்கரை, 10 கிலோ நெய், 3 கிலோ முந்திரி, 3 கிலோ திராட்சை ஆகிய பொருட்களால் உருவாக்கப்பட்டது. கோவை மாவட்டம் சிவாஜி காலனி அருகே உள்ள ஸ்ரீ சர்வ சித்தி விநாயகர் திருக்கோவிலில் 108 சங்காபிஷேக நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது கைகளால் சங்குகளை எடுத்து அபிஷேகம் செய்து மகிழ்ந்தனர். வேலூரில் பல்வேறு பகுதிகளில் வித்தியாசமான விநாயகர் சிலைகள் வைத்தது கவனத்தை ஈர்த்துள்ளது. பாத்டப்பில் குளிக்கும் விநாயகர் மற்றும் அக்னி விநாயகர் மற்றும் ஆஞ்சநேயர் விநாயகர் என பல்வேறு வகையிலான கண்ணை கவரும் விநாயகர் சிலைகள் வைத்து பக்தர்கள் வழிபாடு செய்தனர். அதேபோல் வேலூர் கோட்டை ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை ஒட்டி பல்வேறு பொருட்களை கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள், சந்தனக்காப்பு அலங்காரங்கள் செய்து வெள்ளி கவசம் அணிவித்து விநாயகருக்கு மகா தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டது.